வணக்கம். நான் உங்கள் என்பராஜ். தினம் ஒரு தாவர வகைகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது அம்மன் பச்சரிசி. இந்த அம்மன் பச்சரிசி ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி பேர்கள் வேறு வேறு இருக்குது. சித்திரை பாலாடை, தங்க பஸ்பம், வெள்ளி பஸ்பம் அப்படின்னு ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இதோட பேர் அழைக்கப்படுது. இதில் மருத்துவ குணங்கள்லாம் நிறைய இருக்குது. நம்ம ஊர்களில், வயல்களில், வரப்புகளில், நீரோட்டமான இடங்களில் அதிகமாக தானாகவே வளரக்கூடியது. இது மருத்துவ குணங்கள் உள்ளுக்கும் வெளிப்புறமாகவும் வெளிப்புற பூச்சியாகவும் இது அதிகமாக பயன்படுத்தலாம். இந்த பால் இருக்குது பாருங்கள், இந்த அம்மன் பச்சரிசியோட பால் எடுத்து நம்ம ரத்த ஓட்டம் இல்லாத மருக்கள்லாம் வளரும் ஒரு சிலருக்கு, அது மேலே அப்ளை பண்ணி வருவதன் மூலம் இந்த மருக்களெல்லாம் நீங்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த தழை, இந்த பூ, பால் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது. உடம்பு சூட்டை தணிக்கும். அதுக்கப்புறம் வயிற்றுப்புண், வாய்ப்புண்ணுகளுக்கு இந்த அம்மன் பச்சரிசி செடி பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் கால் வீக்கத்துக்கு இந்த அம்மன் பச்சரிசி செடி அரைச்சி பத்து போடுவதன் மூலம் கால் வீக்கம் குறையும். அதுக்கப்புறம் இரத்த ஓட்டங்கள்லாம் சீராகும். இந்த அம்மன் பச்சரிசியை பயன்படுத்துவதன் மூலம் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் நிறைந்திருக்குது. இந்த அம்மன் பச்சரிசி 2 வகைகளில் வளரும். இந்த மாதிரி பச்சை கலர் ஒன்று, இது கூட ப்ரௌன் கலர் லைட்டாக சேர்ந்து வளரும். இன்னொரு வகையில் ஒரே வகை தான், லைட்டாக கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் இந்த செடியில். இந்த பாருங்கள் தெரியும். இந்த மாதிரி இந்த அம்மன் பச்சரிசியில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. குடல் புண் ஆறுறது, உடம்பு சூட்டு தணிக்கிறது, அதுக்கப்புறம் கால் வீக்கங்கள் குறைவது, அதை அரைச்சி பத்து போடுவதன் மூலம் கால் வீக்கங்கள் குறைவது, உடம்பில் வீட்டில் கெட்ட நீர்களை அகற்றும் தன்மை கொண்டது இது. எனவே இந்த அம்மன் பச்சரிசியை பயன்படுத்தி அதனுடைய பலனை நீங்களும் உணருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அம்மன் பச்சரிசி அனைவராலும் தெரிந்த ஒன்று தான். நீங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இயற்கை காதலன் என்பராஜ் என்ற யூடியூப் சேனலை சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.